ஐபிஎல் ஃபாரின் பிளேயர்ஸ் டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரெல்லாம் அப்படின்னு பேச போறோம். இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பிளேயர் தான் 11 விளையாடினாலும் அவங்க பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நூர் அகமது ஒரு ஸ்பின்னர், இன்னொரு ரச்சின் ரவீந்திரா, இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்க போறாங்க அப்படின்னு தோணுது. ருத்ராஜ் கேக்வாட் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் பெட்டரா யூஸ் பண்ணனும். வாட் அன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. ஐ திங்க் எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா செமையா லீட் பண்ணிருக்காரு. பெஸ்ட் கேப்டன், அதுல டவுட்டே இல்ல. பத்ரி பியூட்டிஃபுல்லா லீட் பண்ணாரு. எஸ்ஆர்எச் கலர்ல தான் வந்திருக்கீங்க நீங்க. எஸ்ஆர்எச் சப்போர்ட்டரான்னு தெரியல. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லீங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். வணக்கம் பிரேதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பத்ரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் சீசன் வந்துட்டாலே நம்ம சேனல்ல ஒரு 360 டிகிரி கவரேஜ் இருக்கும். இந்த வீடியோல நம்ம பேச போறது ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் பத்தி. ஐபிஎல் ஃபாரின் பிளேயர்ஸ் டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரெல்லாம் அப்படின்னு பேச போறோம். பிரேதம், என்ன பொறுத்த மட்டும் ஐபிஎல்ல நல்லா பண்ற டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மிக்ஸ் ஆஃப் இந்தியன் அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கிற டீம்ஸ் தான் நல்லா பண்ணிருக்கு ஓவர் தி இயர்ஸ். இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பிளேயர் தான் 11 விளையாடினாலும் அவங்க பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ண டீமுக்கு நல்லது. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரைட்டாவே போறேன். சிஎஸ்கே பேஸ்ட் பிளேயர்ஸ் 2 பேர் எனக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து இதுல கண்ணுல வந்து இந்த ஃபாரின் பிளேயர்ஸை வாட்ச் அவுட் பண்ணோம் அப்படின்னு தோணுது பிரேதம். ஒன்னு நூர் அகமது, ஒரு ஸ்பின்னர், இன்னொரு ரச்சின் ரவீந்திரா, இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்க போறாங்க அப்படின்னு தோணுது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த மட்டும் ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா பத்ரி, ரச்சின் ரவீந்திரா ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து வந்துட்டு இருக்காரு. செம ஃபார்ம்ல இருக்காரு. நூர் அகமது ஃபேண்டாஸ்டிக்கா போடக்கூடிய ஒரு போலர். ஆப்கானிஸ்தானுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் சென்னை வந்து இவ்வளவு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் மறக்காதீங்க, ஜடேஜா அஸ்வினும் இருக்காங்க சென்னையில. அதனால கொஞ்சம் லோ விக்கெட்ஸ் பண்ணாருன்னா நூர் அகமது டெஃபினட்டா வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு த்ரெட்டா இருப்பாரு. அண்ட் ரச்சின் ரவீந்திராவை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணும் பத்ரி. நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவோட டெபியூ சீசன் அவர் வந்து 10 மேட்ச் தான் ஆடினாரு. 14 மேட்ச்ல 10 மேட்ச் தான் ஆடினாரு. அண்ட் எனக்கு என்ன ஆச்சரியம் பத்ரின்னா, அவர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, நீங்க 3 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஸ்டம்பிங் எடுத்தாரு. பியூட்டிஃபுல்லா அந்த பால வந்து டிசீவ் பண்ணி எடுத்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா 2 ஓவர் தான் போட்டிருக்காரு பத்ரி ஐபிஎல் 10 மேட்ச்ல. சோ நம்ம இத நிறைய வாட்டி உங்க சேனல்ல பேசியிருக்கோம். ருத்ராஜ் கேக்வாட் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் பெட்டரா யூஸ் பண்ணனும், எஃபெக்டிவா யூஸ் பண்ணனும். முதல்ல பிரேதம் ரச்சின் ரவீந்திரா பத்தி ஃபோக்கஸ்டா இருக்கும்போது 4 கோடி ரூபாய் பிரேதம் ரச்சின் ரவீந்திரா மறக்காதீங்க, மேன் ஆஃப் தி சீரிஸ் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல மேன் ஆஃப் தி சீரிஸ் 4 crores வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டீல் நினைக்கிறேன் நான். 4 கோடி ரூபாய்க்கு எப்படிங்க அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், அவரை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரவுண்டர். கரெக்டா நீங்க சொன்னீங்க, ருத்ராஜ் கேக்வாட் அவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அவரோட ஸ்பின். பட் எனக்கு தெரிஞ்சு he is an all-rounder and he is a very very decent fielder. செம்ம ஃபார்ம்ல வராரு இந்த ஒரு டோர்னமெண்ட். ஸோ 11ல அவரை ஃபுல்லா விளாட எதிர்பார்க்கிறேன். முதல் 2 மேட்ச் வேற சிஎஸ்கேக்கு சென்னையில போது அவர் போலிங்கும் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் 4 crores அவர் வந்து ஒரு ஸ்டீல், அதாவது லிட்டரலி திருடிட்டாங்க ஆக்ஷன்ல இருந்து அப்படி நான் சொல்லுவேன் சிஎஸ்கே. ஒரே ஒரு விஷயம் ஒத்துக்க மாட்டேன், நீங்க வெரி வெரி டீசென்ட் ஃபீல்டர் இருந்தீங்க, ஒரு ஃபேபுலஸ் ஃபீல்டர். அது அண்ட் சரியான ஸ்டீல். சிஎஸ்கே வந்து போன வருஷம் முன் வருஷம் டைட்டில் அடிச்ச போது டெவன் கான்வே சரியா ஆடினாரு. சோ அதனால வந்து டெவன் கான்வேயோட கொஞ்சம் டெவன் கான்வேக்கு இன்ஜுரி ஆச்சு, கொஞ்சம் பர்சிஸ்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா உங்களுக்கு ஜாஸ்தி ஆஃபர் பண்றாரு பேட்ல, பால்ல, ஃபீல்ட்ல. சோ ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்ணியே ஆகணுங்க சிஎஸ்கேக்கு. அண்ட் வேல்யூ, சாலிட் வேல்யூ கொடுப்பாரு. பத்ரி ஓடிஐஸ்ல அவர் 7-8 ஓவர் போடுவார். நீங்க வந்து ருத்ராஜ் அண்ட் இவன் ஓபனிங்ன்றீங்களா? ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓபனிங் அப்படின்றீங்களா இந்த சீசன்? இல்ல, உங்க கருத்து தான் சொல்றேன். ஆப்வியஸ்லி நம்ம யாருமே இன்சார்ஜ் கிடையாது சிஎஸ்கே டீமுக்கு. பட் உங்க கருத்து நீங்க சொல்றீங்க. பாப்போம். இந்த பக்கம் சாரி பத்ரி, ஒரே ஒரு செகண்ட். நீங்க ஐபிஎல் ஆடிருக்கீங்க, டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஃபார்ம் பிளேயர்ஸ், வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நீங்க பெஞ்ச்ல உட்காத்தி வச்சு யூஸே கிடையாது. ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம்ல இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 8 மேட்ச் அவர் ஏதாவது பண்ணலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஓவர் ஏமாத்தி போட்டுருவாரு. 1-2 ஓவர் எடுத்துக்கங்க. அது எஸ், டவுட்டே இல்ல. கரெக்டா சொன்னீங்க பிரதம். நான் வந்து ஃபார்ம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயரை நீங்க ஆட வைக்கிறது ரொம்ப முக்கியம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் நான் எதிர்பார்க்கிறேன்.
ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் போலிங்கும் கொடுங்க ரச்சின் ரவீந்திராக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த ஒரு பிளேயர் நம்ம பேசலாம், நூர் அகமது. இவரு ஒரு டெஃபினட்டா ஒரு ஃபாரின் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நான் சொல்றேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா பிரேத்தம் எனக்கு ஒரு கருத்து இங்க இருக்கு. நூர் அகமது எஸ் ரிஸ்ட் ஸ்பின்னர், எக்ஸ் ஃபேக்டர், இதெல்லாமே இருக்கு, ரீட் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆனா 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க பிரேத்தம். 10 கோடி. எனக்கு என்னமோ என்னன்னா பிரைஸ் டேக ஜஸ்டிஃபை பண்ணுவாரா அப்படின்னு தான் இருக்கு. 10 கோடி ரூபாய் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இன்னொரு டீமும் போனாதான் பிரைஸ் ஏறும். பட் இவர் எல்லா மேட்சும் விளையாடுவாரா, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணுவாரா, இது காலம் தான் பதில் சொல்லும். பர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஐ பி ஹாப்பி. பட் என்னோட ஃபர்ஸ்ட் தாட், அஸ்வினோட அதிகமான ஒரு பிரைஸ்ல போயிருக்காரு நூர் அகமது. அவர் அலாங் வித் அஸ்வின் அண்ட் ஜடேஜா போடுவாரு. ஸோ 3 ஸ்பின் அட்டாக். இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா 4 ஸ்பின் அட்டாக் தான் ஒர்க் ஆச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபில. சிஎஸ்கேவும் ஸ்பின் அட்டாக் ஓரியன்டா போவாங்க. ஆனா 10 கோடி ரூபாய் ஜஸ்டிஃபை பண்ணுவாரா, எனக்கு காலம் தான் பதில் சொல்லும். உங்க கருத்து சொல்லுங்க. டெஃபினட்டா. அண்ட் நூர் அகமது ப்ரீவியஸ் சீசன் நீங்க பாத்தீங்கன்னா 2 வருஷம் குஜராத் ஆடினாரு, டீசெண்டா தான் போட்டாரு ரஷீத் கானோட. அண்ட் நூர் அகமது வந்து சென்னையில எல்லா மேட்சும் ஆடுவார். பத்திரி 7 மேட்ச் சென்னையில 7 மேட்ச் ஆடுவாரு. வெளியில நீங்க போனீங்க லக்னோ பாத்தீங்கன்னா ஏகானா வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச் அங்க டெஃபினட்டா ஆடுவாரு. நீங்க பெல்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சின்னசாமி வாங்கடே மேபி அங்க ஆட மாட்டாரோ நம்ம, பட் டெஃபினட்டா உங்களுக்கு கொல்கட்டா அண்ட் இதுல ஆடுவாரு, லக்னோல ஆடுவாரு. சோ 9 மேட்ச் ஆடி உங்களுக்கு வந்து ஒரு 12-13 விக்கெட் கொடுத்து எக்கானமி ஒரு 7 வச்சா கூட அது பெரிய பெரிய வெற்றிங்க சிஎஸ்கேக்கு. அந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா சோ பாக்கணும். அண்ட் சிஎஸ்கேயோட பியூட்டி என்னன்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ணி எடுப்பாங்க, அவங்களை எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு ஒரு பியூட்டி. அது எம்எஸ் அது பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல 10 கோடி ரூபாய் ஜஸ்டிஃபைடா, அதுவே நீங்க பதில் சொல்லி ஆகணும். 10 கோடி ரூபாய் do you think he is worth 10 crores? டெஃபினெட்லி ஜஸ்டிஃபைட் தான் பத்ரி. ஏன்னா உங்களுக்கு 9 மேட்ச்ல அவர் ஆன் இஸ் ஓன் 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாருன்னா கூட போருமே உங்களுக்கு. ஆன் இஸ் ஓன் அவர் ஜெயிச்சு கொடுப்பாரு, ஒரு எண்ட்ல விக்கெட் எடுப்பாரு அண்ட் ரன்னிங் கண்டெயின் பண்ணுவார். அவர் பெரிய ஃபீல்டர் கிடையாது, பேட்டிங்ல நீங்க ரஷீத் கான் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவர்கிட்ட இருந்து. பட் டெஃபினட்டா வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவாரு, ஒரு டிஃபரெண்ட் எலிமெண்ட். இப்போ ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம், இவர் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட், அண்ட் அப்கோர்ஸ் அஸ்வின் வந்து ரைட் ஆர்ம். ஸோ உங்களுக்கு அந்த வெரைட்டியும் இருக்கு போலிங் அட்டாக்ல. ஸோ உங்களுக்கு சென்னையில இது டெஃபினட்டா தேவை. ஐ மீன் நான் நிறைய ஆப்ஷன்ல பைஸ் பார்த்திருக்கேன், சென்னைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு எக்கச்சக்கமா காசு கொடுத்து அவங்க ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நூர் அகமது டெஃபினட்டா வருதுங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க. பட் நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோட ஒரு தாட்ஸை. ஏன்னா 10 கோடி ரூபாய் நீங்க சொன்னது இன்னொரு ஒரு காரணம், ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் கிரிக்கெட்டர், பேட்டிங்கும் கிடையாது, ஃபீல்டிங்கும் கிடையாது. ஸோ அதனால 10 கோடி ரூபாய் வந்து ஒரு மேபி இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்களோ என்னமோ பொறுத்து பார்ப்போம். அவங்களோட எஸ்ஆர்எச்சோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 கன் பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ், டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஐபிஎல்லே அந்த 2 பிளேயர் இருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் பிரேத்தம் வாட் அன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. ஐ திங்க் எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா செமையா லீட் பண்ணிருக்காரு. ப்ராபபிலி தி பெஸ்ட் கேப்டன் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் ரைட் நோ அப்படின்னு சொல்லுவேன். ஒரு போலிங் கேப்டன் வேற, போலரின் மனது போலருக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா புரிஞ்சு ரொம்ப அருமையா லீட் பண்றாரு. இஸ் போலிங், இஸ் பேட்டிங், பிளஸ் எல்லாத்துக்கும் மேல இஸ் கேப்டன். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆங்கிள் இன்ஜரி இருந்து, பிளஸ் அவருக்கு வைஃப் குழந்தை பிறந்துன்னு சொல்லிட்டு அவர் ஸ்ரீலங்கா சீரிஸ் ஆடல, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடல. கடைசியா அவர் ஆடினது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஏர்லி ஜனவரி. ஸோ 3 மாசம் ரெஸ்ட். ஸோ ஃபுல்லி ஃபிட் அண்ட் ஃபயரிங் பேட் கமின்ஸ் வந்தா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரிய ஒரு போனஸ் தான், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் நீங்க ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னீங்க, பெஸ்ட் கேப்டன், அதுல டவுட்டே இல்லை. பியூட்டிஃபுல்லா லீட் பண்ணாரு. அந்த டெஸ்ட் ஆட்டம், ஓடிஐஸ் ஆட்டம், அவர் ஒரு பிளானிங், ஒரு எக்ஸிகியூஷன் செமையா பண்றாரு. அண்ட் நல்ல யங்ஸ்டர்ஸுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு, ஃபியர்லெஸ்ஸா ஆட வைக்கிறாரு. டெஃபினெட்லி ப்ராபப்லி தி கேப்டன் டு வாட்ச் அவுட் ஃபார், டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் எஸ்ஆர்ஹெச். டெஃபினட்டா டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் எஸ்ஆர்ஹெச். கலர்ல தான் வந்திருக்கீங்க நீங்க, எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட்டரான்னு தெரியல. பட் எஸ்ஆர்ஹெச்ல இன்னொரு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஆஸ்திரேலியன் தான். அதாவது T20 கிரிக்கெட்டை வேற லெவல்ல எடுத்துட்டு போறது இவர் பேட்டிங் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாருன்னா டிராவிஸ் ஹெட் கல்லாக்கிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக ஆடுறதும் பிடிக்கும், இந்தியால வளர்றதும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்ஆர்ஹெச் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு மூல காரணம் அந்த டிராவிஸ் ஹெட்டோட ஓப்பனிங் அப்ரோச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஆல்ரெடி போலர்ஸ், போலிங் கோச்சஸ் இவங்க எல்லாம் இவருக்கு என்ன போடுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி போட ஆரம்பிச்சிருப்பாங்க. டிராவிஸ் ஹெட் டெஃபினட்டா டாப் ஃபாரின் பிளேயர். டெஃபினட்டா அந்த மெச்சூரிங் லைக் ஃபைன் வைன்ன்ற மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கு 31 வயசு பத்ரி. அவர் 23-24 வந்துட்டாரு. இன்ஃபேக்ட் ஐபிஎல் அவர் ஆர்சிபி கார்டு இருக்காரு, மறக்காதீங்க. ஒரு 6 இயர்ஸுக்கும் ஆர்சிபி கார்டுனர் ஐபிஎல். ஒன்னும் பெருசா மேபி அவர் சரியா யூஸ் பண்ணல, அவரும் ஒன்னும் பெருசா பண்ணல. பட் இப்போ அந்த 30 தாண்டி 31, 32 நல்லா அவரோட ஃபுல் ரேஞ்சை காட்டுறாரு. டெஸ்ட் ஆகட்டும், ஓடி ஆகட்டும், T20 ஆகட்டும். அவரும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து ஒரு அதிரடி காம்பினேஷன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. 2 பேரும் சேர்ந்து 30 பால் கூட ஆடலைங்க இண்டிவிஜுவலா போன வருஷம் ஒரு இன்னிங்லயும். அப்படியும் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம். அண்ட் டிராவிஸ் ஹெட் இதே மாதிரி தான், ஒரே வழிதான் அவருக்கு, அதே மாதிரி தான் ஆட போறாரு.
அண்ட் டெஃபினட்டா வந்து ஒரு அதிரடி ஸ்டார்ட் எதிர்பார்க்கலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டிராவிஸ் ஹெட் வில் கிரியேட் அன் இம்பாக்ட் ஆஸ் யூஷுவல். சரியா சொன்னீங்க. ஐ திங்க் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் தி வே T20 கிரிக்கெட் இஸ் பிளேட் அதையே மாத்துறாங்க, வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க ஸ்கோர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச பிளேயர் ஒருத்தர், ஆக்சுவலி இவர் தான் நம்ம கடைசியா 5வது டிஸ்கஸ் பண்ண போற ஒரு ஃபாரின் பிளேயர். நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு தெரியல, நிக்கோலஸ் பூரன் கலக்கிருக்காரு பிரேத்தம். ரீசென்ட் டைம்ஸ்ல ஹை இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு. அவர் வேற லெவல் டேலண்டட் பிளேயர். நான் இன்னமும் நினைக்கிறேன் அவரோட டேலண்ட் அவர் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணல. எஸ், ஒரு பிக் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. 21 கோடி ரூபாய் கொடுத்து லக்னோ வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. கேப்டன் பண்ண மாட்டாரு, ரிஷப் பண்ட் தான் கேப்டன் பண்ணுவாரு. பட் ஹை இம்பாக்ட் ஃபாரின் பிளேயர் நிக்கோலஸ் பூரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கேம் ஆடினார்னா கேம் எடுத்துட்டு போற எபிலிட்டி இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு விளையாட போறாரு. பிஆர் அக்ரி பண்றீங்களா இல்லையா? நிக்கோலஸ் பூரன் ஹை இம்பாக்ட் சொன்னீங்க, அது டெஃபினட்டா அக்ரி பண்றது பத்ரி. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கிறிஸ்கேல் மாதிரி மலை மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு, ஸ்லெண்டரா இருப்பாரு. ஆனா ஒரு டைமிங் இருக்கு அவருக்கு, ஃபெனாமினல் டைமிங் அண்ட் பவர் ஹிட்டிங். அந்த ஃப்ரேம் வச்சு பவர் ஹிட்டிங் எப்படி பண்றதுன்னு தெரியல. இப்ப கூட நீங்க இந்த நடுவில் SA T20 ஆகட்டும், CPL ஆகட்டும், கண்ணாப்பனா அடிச்சாரு, BBLலயும் அடிச்சாரு. சோ நிக்கோலஸ் பூரன் டெஃபினட்டா இது பண்ணுவாரு. எனக்கு ஒண்ணு புரியல, இது டாபிக் கொஞ்சம் ரைட் ஃபீல்ட்ல நான் போறேன். நிக்கோலஸ் பூரன் நீங்க 21 crores கொடுத்து அவரை நீங்க கேப்டனா விக்கெட் கீப்பரா எடுப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்கும் மேல ரிஷப் பந்துக்கு நீங்க 27 கொடுத்து அவர் கேப்டன், அவர் விக்கெட் கீப்பர். சோ உங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. ஆனா லக்னோ பண்றது பாதி நமக்கு புரியாது, விட்டுறலாம். அது வர அவங்க பழைய சன்ரைசர்ஸ் மாதிரி ஆயிட்டு வராங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். சோ விட்டுறலாம் அவங்க பண்றது. பட் டாபிக்ல வச்சு பேசுங்க, நிக்கோலஸ் பூரன் இம்பாக்ட், அப்சல்யூட்லி இம்பாக்ட் கிரியேட் பண்ற பிளேயர். இவ்வளவு பால்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வச்சு நீங்க அவரை 17th 18th ஓவர் அனுப்புறதுலாம் அநியாயங்க. அவரெல்லாம் வந்து ஃப்ரீடம் 4 வரக்கூடாது. அவருக்கு இருக்க அபிலிட்டி ஷுட் பேட் நம்பர் 3 or நம்பர் 4. 6 எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க நிக்கோலஸ் பூரன். அவர் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்டர் அதிரடி பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர். ரிஷப் பண்டும் லெஃப்ட் ஹேண்டர் அதிரடி பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர். என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி மைட் ஆர் மைட் நாட் ஒர்க். அவங்க கோச்சும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஜஸ்டின் லாங்கர். ஸோ ப்ராபப்லி அவரு என்ன முடிவு எடுப்பாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். வேற ஏதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் நீங்க கண்ணு வச்சிருக்கீங்களா பிரேத்தம்? டாப் 5 இல்லனாலும் எனிதிங் டு வாட்ச் அவுட் ஃபார். எனக்கு தெரிஞ்சு 2 பிளேயர்ஸ் பத்ரி, 2 பிளேயர்ஸ். நீங்க KKR டைட்டில் அடிச்சாங்க போன வருஷம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாப்டான் பெஞ்ச் ஸ்ட்ரென்த். ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் ஆடவே இல்லைங்க. அவர் சிங்கிள் ஹேண்டடா இங்கிலாண்டோட ஒரு T20 ஜெயிச்சு கொடுத்தாரு. பயங்கர 6 செட்டிங் எபிலிட்டி இருக்கு. அவர் IPL பெருசா எதுவும் பண்ணல, ஏன்னா அவர் வரதே 18, 19, 20வது ஊர்ல. ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் 2.4 crores டைட்டன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஸ்டீல். எனக்கு தெரிஞ்சு அவரை சரியா யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு, அதுல டவுட்டே கிடையாது. இன்னொரு ஃபாரின் பிளேயர் இப்ப வந்து கடந்த ஒரு 12-15 மாசமா அவர் ஒரு டவுன் ஹில் போயிட்டு இருக்காரு. பட் அவர்கிட்ட இன்னும் அந்த அபிலிட்டி இருக்கு, பவுன்ஸ் பேக் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜாஸ் பட்லர். ஏன்னா அவர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒயிட் பால் கிரிக்கெட்டர். நடுவுல கொஞ்சம் ஒரு டவுன் ஹில் போயிட்டு இருக்காரு. பட் இப்போ இந்த இங்கிலாந்து கேப்டன்சி விட்டாச்சு. சோ இது அவருக்கு ஒரு பவுன்ஸ் பேக் IPL சீசனா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் அந்த அபிலிட்டி, கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கு ஜாஸ் பட்லர் கிட்ட. 2 பிளேயர் நீங்க சொன்னீங்க. இன்னொரு பிளேயர் நியூஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக். அவர் திடீர்னு IPL விட்டு புல் அவுட் பண்ணிட்டாரு. நான் வந்து இங்கிலாந்துக்கு தான் ஆடுறது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 2 வருஷம் பேன் BCCI பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க கடைசி நிமிஷத்துல IPL இருந்து புல் அவுட் பண்ணீங்கன்னா 2 years will be banned அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாரி ப்ரூக் இன்னும் நியூஸ் வரல, தகவல் வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் அவரோட டெசிஷன் இங்கிலாந்துக்கு ஆடுறது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எதுக்கு ஆக்ஷன்ல பேரை போட்டீங்க? ஆக்ஷன்ல பேர் போட்டுருக்க கூடாதுல. இப்ப டீம் பாத்தீங்கன்னா உங்களை நம்பி எடுத்திருக்காங்க. இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமா ஹாரி ப்ரூக்கு? இதுதான் இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் பண்ற ஒரு இது. திடீர்னு வந்து தெரியாதாங்க உங்களுக்கு இங்கிலாந்து சீசன் இவ்வளவு நாள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இட்ஸ் நாட் அ குட் திங் ஃபாரின் பிளேயர்ஸ் பண்ணது. பட் BCCI பேன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 வருஷம் தயவுசெய்து பேன் பண்ணுங்க ஹாரி ப்ரூக். நீங்களாம் தேவையே இல்ல. கடைசி நிமிஷத்துல இந்த வந்து புல் அவுட் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் பிகாஸ் தி டீம் சஃபர். இல்லையா பிரதர்? 100% BCCI பண்ணுவாங்க பதில். ஒரு மெசேஜ் செட் பண்றதுக்கு அவசரமாவது பண்ணுவாங்க. ஐ மீன் இந்த ஃபியூச்சர் மேபி 2 years ரொம்ப ஹார்ஷ் அண்ட் பிளேயர்ஸ் ஃபீல் பண்ணா 1 year பண்ணுவாங்க. பட் டெஃபினட்டா அந்த ஒரு மெசேஜ் செட் பண்ண 2 years பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போன வருஷம் வந்து அவர் டெத் இன் தி ஃபேமிலின்னு சொல்லிட்டு IPL வரல. இந்த வருஷம் வந்து எனக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் வரல. திடீர்னு அவர் வந்து மேபி இப்ப பட்லர் கேப்டன்சில இறங்கினதுனால இவர் கேப்டன் ஆயிடுவாரா ODI ஒயிட் பால் டீமுக்கு அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சாரான்னு எனக்கு தெரியல. அது அப்புறம் இப்ப உங்களுக்கு IPL இருக்கு, அப்புறம் இந்தியா சீரீஸ் இருக்கு. உங்களுக்கு எங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டே நடுவுல இல்ல. பட் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கிலாந்தோட ஷெட்யூல் தெரியும். இந்தியாவோட 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கு, அப்புறம் ஆஷஸ் இருக்கு. சோ நீங்க எதுக்கு ஆப்ஷன்ல என்டர் பண்ணி இந்த மாதிரி பண்றீங்க? ஒரு டீம் இப்போ ஹாரி ப்ரூக் பேஸ் பண்ணி ஒரு டெல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருப்பாங்க. அது என்ன பண்ண போறாங்க தெரியல. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு எடுக்க போறாங்கன்னு தெரியல டெல்லி. பட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாரின் பேட்டர் தேவை அவங்களுக்கு. பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ பிரேத்தம். தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. பிளஷர் ஆல்வேஸ்.